ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா, முக்கியமாக வந்து இந்த இலக்கியா வந்து எப்படியாவது வெளியே வந்துடுவாங்க. இந்த டைமில் வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்துட்டு தான். அதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முக்கியமாக வந்து இந்த இலக்கியா இருக்கா இல்லைங்களா, அவங்க வந்து எப்படியாவது கர்ப்பமாக இல்லைன்ற ஒரு விஷயத்தை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்களும் வந்து நிறைய விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னாக்கா, இந்த அஞ்சலி வந்து எஸ்எஸ்கே வச்சு நிறைய பிளானை வந்து போட்டு என்ன பண்ணாங்க, அங்கே வந்து ஒரு விஷயமும் வந்து நடக்காது பண்ணாங்க. உண்மை எதுவுமே வந்து தெரிய விடாமல் வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுனாக்கா, முக்கியமாக இந்த அஞ்சலி இருக்கா இல்லைங்களா, இப்போ கர்ப்பமாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை வந்து நிரூபிக்கணும். இல்லைனா வந்து இந்த இலக்கியாவை 7 வருஷம் உள்ளே போட மாட்டாங்க, நம்மளை தூக்கி 10 வருஷம் ஜெயில் கழித்து என்ன வச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் என்ன பண்ணாங்க, எல்லா விஷயத்துலையும் வந்து தப்பிச்சு வந்தாங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து கையுங்கலமாக வந்து வசமாக சிக்கிக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம கௌதமோட பிளானே வேறு லெவலில் இருந்துச்சுன்னு கூட வந்து சொல்லலாம். இப்போ நம்ம கௌதம் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து என்ன பண்ணார், இந்த அஞ்சலி வந்து ஒவ்வொரு டைம் வந்து தப்பிச்சுட்டு இருக்கா, என் பொண்டாட்டியோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை ஏற்படுத்திட்டா, அது மட்டும் இல்லாமல் இவளை வந்து இதுக்கப்புறம் நம்ம கேட்காம விட்டோம்னா, இது பண்ணுறதுக்கெல்லாம் பொறுத்து போனோம்னா நம்மளோட முட்டாள் வந்து யாருமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த கௌதம் வந்து என்ன பண்ணார், எல்லா எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்ற ஒரு விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த எஸ்எஸ்கே தான் வந்து கூட இருந்துட்டு இவ்வளோ ஆட்டத்தை வந்து போட்டிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, சரி இந்த டைமில் என்னாச்சுனாக்கா, நம்ம கௌதம் வந்து ஒரு தரமான ஆதாரத்தை வந்து பிடிச்சிட்டாருன்னு கூட சொல்லலாம். என்னன்னாக்கா, இந்த டாக்டர் கையில் வந்து லஞ்சம் இந்த எஸ்எஸ்கே கொடுத்ததும், அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி போயிட்டு அவங்க காலில் விழுந்த கெஞ்சினதும், அதுவும் இல்லாமல் ஒரு டாக்டரை மிரட்டினது, இந்த கார்த்திகை கடத்தினது, எல்லா எவிடன்ஸும் ஒன்று விடாமல் வந்து என்ன பண்ணார், அழகாக வந்து எடுத்துன்னு வந்துட்டார். எடுத்துன்னு வந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் சொல்கிற வரைக்கும் இந்த அஞ்சலி ஒத்துப்பாலாம் அப்படின்னு வந்து பார்த்தாங்க. ஆனால் இல்லை, அந்த ஒரு டைமில் என்னாச்சுனாக்கா, நம்ம கௌதம் வந்து எல்லா உண்மையும் வந்து இப்போ அவங்க ஜட்ஜுக்கு வந்து தெரியணுன்றதுக்காக எல்லா ஆதாரத்தையும் கொடுத்துட்டாங்க. இந்த அஞ்சலி வந்து இந்த டைமில் தப்பிக்கக்கூடாது, இல்லைனா என் பொண்டாட்டி திருப்பும் வந்து உள்ளே ஜெயிலுக்கு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம கௌதம் ஆதாரத்தை கொடுக்குறாங்க. உடனே வந்து நம்ம அஞ்சலி வந்து ஒத்துக்காமலே அங்கேயே வந்து ஆட்டம் போட்டுட்ருக்க அந்த ஒரு நேரத்தில் நம்ம இலக்கியா வந்து கோவப்பட்டு அங்கே இருக்கிற ஒரு விளக்கை எடுத்து வந்து என்ன பண்ணாங்கனாக்கா, வயிற்றாலே குத்தா போயிட்டாங்க. குத்துறதும் என்ன ஆச்சுனாக்கா, பயத்தில் எல்லா உண்மையும் நான் தான் தப்பு பண்ணேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு எல்லா உண்மையும் வந்து அங்கேயே வந்து உளர ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து ஜட்ஜி வந்து என்ன பண்ணாங்கனாக்கா, இவளை வந்து சும்மா விடக்கூடாது, இவளுக்கு சரியான தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, இவளுக்கு 6 மாதம் சிறை தண்டனை, இவளை வந்து வெளியே விடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா இவ பண்ண இன்னும் எல்லா விஷயமும் தெரியட்டும், அது வரைக்கும் இவளை வந்து இப்போ ஜெயிலே வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இலக்கியா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து கோர்ட்டில் அத்தனை பேர் முன்னாடி வந்து நம்ம இலக்கியா பண்ண வெறும் சூப்பர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் வந்து வேறு ஏதாவது வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.